விளையாட்டு ரசிகர்களுக்கு அன்பான வணக்கம். லசித் மாலிங் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பட்டறையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டம் எப்போது நடைபெறும் என்பது தொடர்பாக சிலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு பதிலளித்திருக்கிறார். முதல் கட்டத்தில் 3500 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். அதிலே 353 பேரை தெரிவு செய்து அதிலே 2 கிலோமீட்டர் ஓட்டத்திலே தகுதி பெறக்கூடியவர்களாக 123 பேர் இருந்தார்கள். எனவே முதல் கட்டத்தில் தேர்வான வீரர்கள் திறனை முழுமையாக மதிப்பீடு செய்த பிறகு ஒரு சிறிய இடைவெளி விட்டு, குறிப்பாக 1 தொடக்கம் 2 வாரங்களுக்கு பிறகு அடுத்த 350 பேருக்கான இரண்டாம் கட்டத்தை தொடங்குவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். பொதுவாக வீரர்கள் தேர்வின் போது அதிகாலை பொழுது, அதாவது 6:30 மணியிலிருந்து 9 மணி வரையான பகுதியில் ஓட வேண்டும், அல்லது மாலை வேளையில் அவர் ஓடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதே போல 135 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடிய திறமையுள்ள வீரர்களை கண்டறிவது ஒரு சவாலான காரியம் தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தேடினால் நிச்சயம் கிடைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கிறேன். இப்போது நாங்கள் மணித்தியாலத்துக்கு 126 கிலோமீட்டர் வேகத்திலே பந்து வீசக்கூடிய ஒருவரை கண்டறிந்திருக்கிறோம். மட்டக்களப்பைச் சேர்ந்த அழகராஜ் லதர்சன் அவர்கள் தேர்வாக இருந்தார். எனவே அவருக்கு முறையான பயிற்சி அளித்தால் அவர் 135 கிலோமீட்டர் வேகத்தை தொட முடியும். இதுபோல இன்னும் பலர் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. முதல் கட்டத்திலே தேர்வாகி இருக்கக்கூடியவர்களுடைய தரவுகளை பகுப்பாய்வு செய்த பிறகு அடுத்த சில நாட்களில் இரண்டாம் கட்டத்தை தொடங்குவது நல்லது என்று சொல்லியும், அதிலும் காலையில் மிதமான வெயில் இருக்கக்கூடிய நேரத்திலே வேகப்பந்து வீச்சாளர்களை சோதிப்பதற்கான முயற்சிகளை எடுக்க உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார். தேர்வாகி இருக்கக்கூடிய 123 பேருக்கும் பிரத்யேகமான வேகப்பந்து வீச்சு பயிற்சி முகாமை நடத்துவதற்கு தான் உத்தேசித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். பெரும்பாலான வேகப்பந்து வீச்சாளர்களை தட்டிவிடுவதற்காகவே இந்த 135 கிலோமீட்டர் வேகம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்திருக்கக்கூடிய விஷயம், வெறும் 20 வயதிலே 143.4 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கிற போது நாங்கள் 135 கிலோமீட்டர் வேகத்திலே பந்து வீசக்கூடியவர்களை ஏன் தேட முடியாது, ஏன் அவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியாது என்று சொல்லி கேட்டிருக்கிறார். எனவே லசித் மாலிங் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய பயணத்திலே துடுப்பாட்ட வீரராக ஒரு காலத்தில் பிரகாசித்தவர், இப்போது இலங்கை அணியை வழிநடத்தி கொண்டிருந்தவரும் கூட சனத் ஏசுவை அவர்களும் இதிலே கைகோர்த்திருந்தார். எனவே இந்த போட்டியில் 123 பேர் இப்போதைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே முதல் நபராக எங்களுடைய மட்டக்கிழப்பு மண்ணைச் சேர்ந்த அழகராஜ் லதர்சன் அவர்கள் தேர்வாகி இருந்தார். எனவே அடுத்த கட்டம் இப்போது விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். ஓரிரு வாரங்களில் அவர்களுக்கான தெரிவு நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான தெரிவிலே தமிழ் பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் இன்னும் இடம் பிடிப்பார்கள்.